நோக்கி போராட்டங்கள் கர்ஜிக்கும் போது ஓடி அந்த மனுஷனுக்கு போன் பண்ணக்கூடாது, எந்த அக்கா கிட்டயும் பேசக்கூடாது. அதெல்லாம் முதல்ல நிறுத்துங்க இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. அப்படி நீங்க மனுஷரிடத்துல பேசும் பொழுது தவறான வார்த்தைகள் வரும். எமோஷனலி நீங்க பேசும்போது, ஆமா தானே, ஒருத்தங்க நார்மலா இருக்கும் போது பேசுறதுக்கும் எமோஷனலா இருக்கும் போது பேசும்போது வார்த்தையை விட்டுருவோம். அல்லேலூயா. ஒன்னு அது தேவனுக்கு வருத்தத்தை உண்டாக்கிரும், இல்லைன்னா மனுஷங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கிரும். அப்ப அந்த மாதிரி சூழல்கள் உங்களை தாக்கும் பொழுது உடனே ஓடி போய் அந்த பெட்ஷீட்டை உருட்டி அது மேல முழங்கால் பண்ணிட்டு ஸ்கார்ஃப் எடுத்து தலையில உடனே போட்டு தேவ சமூகத்துல கைகளை உயர்த்தி அப்படியே உங்க மனதுல வர்ற பாட்டை பாடுங்க. பாட்டு வரல, வார்த்தை வரல, கண்ணீர் தான் வருதா, தலைய போய் வச்சிருங்க அப்படியே கீழே. அது எலியா ஜெபிச்ச மாதிரி அப்படியே வைத்து கண்ணீர் அப்படியே விடுங்க, கொட்டுங்க. அந்த கண்ணீரை கர்த்தருடைய பாதத்துல கொட்டி முடிச்சு கைகளை உயர்த்தி கர்த்தருடைய வசனத்தை பிரசித்திப்படுத்தணுமே தவிர பிரச்சனைகளை பிரசித்திப்படுத்த கூடாது. அந்த அக்கா சொன்னதை கேட்டு அந்த வார்த்தையை நீங்க பிரசித்திப்படுத்த கூடாது. கர்த்தர் வசனம் தந்தால் அதை பிரசித்திப்படுத்துகிற பெண்கள் அநேகர். கர்த்தர் ஜெயித்தார், கர்த்தர் உயிர் தெழுந்தார், என் அப்பா எழுந்தருளினார், என் கர்த்தர் புறப்பட்டார் என்று பிரசித்திப்படுத்துகிற பெண்கள் தேவை. கர்த்தர் புறப்படவில்லையா என்று சொன்ன தெபோரால் தேவை. என் இயேசு உயிர் தெழுந்தார் என்று சொன்ன மரியாள் தேவை. நாம் காத்திருந்தோமே, அந்த இரட்சகராகிய இயேசு வந்துவிட்டார் என்று சொல்லுகிற சமாரிய ஸ்திரீ தேவை. புலம்புகிற நாவே, புலம்புகிற நாவே, பிரசித்திப்படுத்த கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கர்த்தருடைய சுவிசேஷ பணிக்காய் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அவர் ஜெயித்தார் என்பதை சொல்ல உன்னை அழைக்கிறார். பாராக்கே பாராக்கே, அவர் புறப்பட்டார் என்று சொல்ல உன்னை அழைக்கிறார். சமாரியாவுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க உன்னை அவர் அழைக்கிறார். அப்போஸ்தலர்களுக்கு இயேசு உயிர் தெழுந்தார் என்று சொல்லி அந்த வசனத்தை பிரசித்திப்படுத்த பெண்ணே, உன்னை அவர் அழைக்கிறார். வா, கர்த்தருடைய வசனத்தை உன் இருதயத்தில் வைத்து, தேவனுடைய வெளிப்பாடுகளை உன் மனதில் வைத்து, உன்னை தீர்க்கதரிசியாக, உன்மேல் ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகத்தை என் அப்பா இன்றைக்கு இறக்குகிறார். நடந்த பழைய காரியங்களை பேச அல்ல, நடக்க போகிறவைகளை முன்னறிவிக்க. தோற்ற செய்தியை சொல்ல அல்ல. தாவீது கொன்றது 10,000, தாவீது கொன்றது 10,000 என்று பாட, மிரியமே பாடு, கர்த்தரை பாடுங்கள். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார்.